கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் ஒரு அழகான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜா தன்னிடத்தில் வேலை பார்க்கிற வேலையாட்கள் எல்லாம் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போது ஒரு மிகப்பெரிய தொகையை கடனாக பெற்றிருந்த ஒரு வேலைக்காரன் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார். அவன் இவ்வளவு மிகப்பெரிய தொகையை திருப்பி செலுத்துவதற்கு அவனுக்கு நிர்வாகம் இல்லை என்பதை உணர்ந்த ராஜா அவனையும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று அந்த கடனை அடைக்கும்படி தன்னுடைய சேவகர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். இதை கேட்ட அந்த வேலைக்காரன் பதறி போய் மனம் கலங்கி கீழே விழுந்து ராஜாவை வணங்கி, இந்த ஒரு முறை என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லா கடன்களையும் நான் திருப்பி செலுத்துகிறேன் என்று கெஞ்சி கேட்கிறான். அவன் இப்படி கெஞ்சி கேட்பதை பார்த்த ராஜா அவனுக்கு மனம் இறங்கி அவனுடைய கடனையெல்லாம் அவனுக்கு மன்னித்து அவனை விடுதலை செய்து விடுகிறார். இந்த சந்தோஷத்தோடு கூட அந்த வேலைக்காரன் அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு முன்பாக இந்த வேலைக்காரனிடத்தில் ஒரு சிறிய தொகையை கடனாகிய வாங்கிய இன்னொரு வேலைக்காரனை அவன் பார்க்கிறான். இவன் உடனே கோபத்தோடு கூட அவனுடைய கழுத்தை பிடித்து அந்த கடனை உடனடியாக எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று கேட்கிறார். அவனோ இந்த வேலைக்காரன் எப்படி ராஜாவிடத்தில் மன்றாடி கேட்டானோ அதே போல இந்த ஒரு முறை என்னிடத்தில் பொறுமையாயிரும், அந்த கடனையெல்லாம் நான் உனக்கு திருப்பி செலுத்துகிறேன் என்று கெஞ்சி கேட்கிறான். ஆனால் இந்த சமயத்தில் இந்த வேலைக்காரனோ அவன் மீது கொஞ்சம் கூட மனம் இறங்காமல், இந்த கடனையெல்லாம் நீர் தீர்க்கும் வரை உன்னை காவலில் அடைத்து போடுவேன் என்று சொல்லி அவனை காவல் வைக்கிறான். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிய வருகிறது. உடனே ராஜா மிகுந்த கோபத்தோடு கூட அந்த வேலைக்காரனை அழைத்து, பொல்லாத வேலைக்காரனே, எவ்வளவு மிகப்பெரிய தொகையாகிய கடனை நான் உனக்கு மன்னித்து உன்னை விடுதலை செய்தேன். ஆனால் நீயோ உன்னுடைய சகோதரன் வாங்கிய சிறிய தொகையை மன்னிக்க மனமில்லாமல் இருக்கிறாயே என்று சொல்லி அவனை உபத்திரவம் செய்கிறவர்கள் கையில் ஒப்படைக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ தவறுகளை செய்கிறோம். மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக சில காரியங்களை செய்கிறோம். மற்றவர்கள் காயப்படும்படியாக சில வார்த்தைகளை பேசுகிறோம். மற்றவர்களிடத்தில் வாங்கின கடனை சரியான நேரத்திற்கு திருப்பி செலுத்த முடியாமல் போகிறது. மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை சரியான நேரம் காப்பாற்ற முடியாமல் போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவிடத்தில் இந்த ஒரு முறை எங்களுக்கு பொறுமையாயிரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் அந்த நொடி பொழுதிலேயே மனம் இறங்கி நம்மை மன்னித்து மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இப்படி எல்லா காரியத்திலும் எத்தனையோ முறை நம் தேவன் நம் மீது இரக்கம் காட்டியிருக்கிறார். ஆனால் நாமோ மற்றவர்கள் நமக்கு எதிராய் செய்த ஒரு சில காரியங்களை, மற்றவர்கள் நமக்கு எதிராய் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை மன்னிக்க மனமில்லாமல், மறக்க முடியாமல், மற்றவர்கள் நம்மிடத்தில் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமலும், சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமலும் கூனி குறுகி நம் முன்பே நிற்கும் பொழுது நாம் அவர்களை கடுமையாய் நடத்துவோம் என்றால் அது எந்த வகையில் நியாயம்? இதுதான் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதை போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு எதிராய் மற்றவர்கள் செய்த தவறுகளையும் குறைகளையும் அவர்கள் ஒரு நாளும் நமக்கு முன்பாக அவமானப்பட்டு போகாதபடிக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் அவர்களுக்கு நாம் மனதார மன்னித்து அவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டுவோம் என்றால் இரக்கத்தின் தேவன் நமக்கும் இரக்கம் காட்டுவார். இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு இரக்கமுள்ள இருதயத்தை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.